கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம கோவத்தில் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம அபிராமிமா. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் மருமக மீனாட்சியை தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அதை யாராலும் மாற்ற முடியாது. இவனெல்லாம் கண்டவளெல்லாம் நீ அழைச்சிட்டு வந்துட்டேன்னா நான் ஏற்றுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மரியாதையாக அவளை வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அபிராமிமா முன்னாடியே ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல, அவள் கூட எல்லாம் போகணும்னு சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ மீனாட்சி வீட்டை விட்டு போக சொல்கிறியா? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. நான் வந்து இனிமேல் வந்து இவ கூட தான் வாழ போகிறேன், அவள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு ரியா கூட வாழ போகிறேன்னு அதிரடியாக ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல. அதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கார்த்தி வந்து தயவு செஞ்சு சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசாமல் இருக்கியா, என் வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ தலையிடாத, உன் வாழ்க்கையில் நான் இன்றைக்காவது தலையிட்டிருக்கேன், நான் தீபா விஷயமா இல்லை அதே மாதிரி நீயும் ஓரமாக நிற்கிற வழியை பாரு அப்படின்னோடனே ஐஸ்வர்யா அம்மாவும் வந்து பாருங்கள், நம்ம வந்து பேசாமல் இருந்தால் இவன் நம்ம எல்லாரோடையும் பெரிய ஆளாக இருந்திருக்கான் பாரு, எவ்வளோ பெரிய வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், சத்தம் போடாமல். பாவம் மீனாட்சியை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவே லைட்டாக நினச்சிக்கிறாங்க. பட் இருந்து வெளியில் வந்து எதுவும் சொல்லலை. எதுவும் பேச வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னோன்னா அபிராமி அம்மா வந்து செம கடுப்பாயிட்டாங்க. இவளை வீட்டை விட்டு அனுப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, அனுப்பவே முடியாதுன்னு அதிரடியாக சொன்னோன்னே, இங்கே பாரு மரியாதையாக நீ வீட்டை விட்டு வெளியில் போ அவளை அழைச்சிட்டு அப்படின்னு ஆனந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க. இதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிட்டாங்க. நம்ம ரியா வந்து ஐயோ சொத்து போயிடுச்சே என்ன பண்ண போகிறோன்னு மனசுக்குள்ளே பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆனந்த் வந்து கேட்குறாப்புல, நான் போகணுன்னா போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பங்கை வந்து சொத்தை பிரித்து கொடு, நான் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்கேன், இனிமேல் இவ கூட வாழ போகிறதும் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா அதிர்ச்சி இடிஞ்சு போய் வந்து சோபாவில் பொத்துன்னு விழுவுறாங்க. விழுந்தோடனே வந்து கார்த்திகிலேருந்து தீபாவிலேருந்து மொத்த குடும்பம் ஓடி போய் வந்து தாங்குறாங்க. ஆனால் மீனாட்சி வந்து ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே அதிர்ச்சியாக செல்ல மாதிரியே நிற்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால மீள முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. கார்த்தி வந்து அண்ணா ஏன் நான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அம்மா பாரு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னோடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தீபா வந்து மூஞ்சியில் தெளிக்கிறாங்க. தெளித்தோன்னே வந்து கார்த்தி பாத்தியா, நான் குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவன் வந்து சொத்தை பிரித்து கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இல்லாமல் இன்னொரு பொண்ணை மீனாட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இப்போ சொத்தையும் பிரித்து கேட்குறானே கார்த்தி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் அண்ணன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னோடனே, அண்ணா தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ இன்னொரு தடவை பேசுகிற வேலை வச்சுக்காதானே. கார்த்தி வந்து ஆனந்தை வந்து சொல்கிறாப்புல, உனக்கு வேணும்னா என்னமோ பண்ணிட்டு போ, தேவையில்லாமல் சொத்து பிரிக்கிற வேலை, அம்மா உடம்பு சரியில்லை, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று அம்மா மேலே பாசம் இருந்துச்சுன்னா பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்த் வந்து அந்த இடத்துல பேசாமல் ரியாவை வந்து அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. மீனாட்சி வந்து போகிறப்ப வந்து டக்குன்னு நிப்பாட்டுற வேகத்துக்கு தாலியை கட்டி வந்து மூஞ்சியில் வீசி எறிகிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா நம்ம சொத்து கேட்டப்போ இவ அந்த பாடு பேசினால அபிராமி இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நம்மளும் சொத்தை பிரிச்சுட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க.